வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வாசிங்க. ரோமர் 5வது அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களையும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவின் மூலமாய் ஆமென், கிறிஸ்துவோடு சார்ந்திருக்கிற ஆமென் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆமென் வரும் உபத்திரவங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு அவன் கிறிஸ்துவ நிமித்தமாய் பாடுகள் வருதுன்னு சொன்னா, அந்த பாடு அவன் மேன்மையான நம்பிக்கையில, அந்த பாடுல சகித்து கொள்கிற மனுஷனுக்கு அவன் மேன்மையான நம்பிக்கையில உயர்வு உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பொறுமையோடு அவன் கர்த்தருடைய பாடுகளை சகிக்கிற மனுஷனுக்கு அவன் மேலான ஒரு காரியம் உண்டு. வேதவசனம் ரோமர் புத்தகத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. ஆதலால் இக்காலத்தினுடைய பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்லுது. முன்னாடி தான் பார்த்தோம், அவன் பாடு உபத்திரவங்கள் எல்லாம் நம்பிக்கை நேராக கொண்டு போய் விடுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இது ரோமர் 8வது 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இவ்வுலகத்துடைய பாடுகள் எல்லாம் வரும் மேன்மைக்கு அவன் குறித்து அவன் கொண்டு போய் விடும் என்று நான் எண்ணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவின் நிமித்தமாய் அவன் கிறிஸ்து அல்லாமல், அவன் கிறிஸ்துவனுடைய வழி அல்லாமல் நமக்கு வேறு வழியாய் அவன் உபத்திரவம் பாடு வருதுன்னு சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஒரு மேன்மைக்காய் நம்மளை வழி நடத்தாது. அல்லேலூயா. நம்மளை சோர்வடை செய்யும், நம்மளை தாழ கீழே கொண்டு போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது 8வது அதிகாரம் 18வது வசனத்தை மட்டும் வாசிங்க. ஆதலால் இக்காலத்தில் வருகிற பாடுகள் எல்லாம் இனி நம்மிடத்திலே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதாய் அல்லதென்று எண்ணுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மொத்தத்தில் ஷார்ட்டா சொல்ல போனா, அவன் இவ்வளோ இந்த கடைசி காலத்திலே அவன் தோன்றப்படுகிற அவன் மாம்சத்திலே வருகிற அவன் சோர்வு பலவீனங்கள் எல்லாம் நம்மளை என்ன செய்யாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருபோது நன்மையை காண வைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பார்த்தது மாதிரி அன்பு பெருகி இருக்கும் போது உபத்திரவங்கள் வரும். அல்லேலூயா. பிறர்க்காய் அதிகமாய் செபிக்கும் போது, அவன் ரட்சிப்புக்காய் அதிகமாய் செபிக்கும் போது, அதிகமாய் நாடும் பொழுது அவன் உபத்திரவம், அந்த உபத்திரவம் நம்மளை என்ன செய்யுமா, அவன் நம்பிக்கையை நேராய் கொண்டு விடும் என்று பார்க்கிறோம். அதே போல அவன் ரோமரில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிற அந்த பாடுகளை தவிர்த்து அவன் நமக்கு இனி தோன்றப்படுகிற அவன் உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் நம்மிடத்திலே தோண்டி இருக்கிற மேன்மையான பிரசன்னத்துக்காய் எதிர்நோக்கி காத்திருக்கிற மேன்மையான பிரசன்னத்துக்கு நேராய் கொண்டு போய் விடாது.